இவ்வளவு நேரம்? கீதா பாட்டியா? பரசு, நீ இங்கே இருக்க? டேய் பரதேசி பசங்களா, எவன்டா அவன் என்ன கடத்திட்டு வந்திருக்கிறது? கல்யாணம் ஆகாத பொண்ண கடத்திட்டு வந்திருக்கீங்களே, இது வெளியில தெரிஞ்சா எவன்டா என்ன கட்டிக்குவான்? பாட்டி நோ 60. அவர் சொன்னது உன் பருவத்தை இல்ல, உன் வயச. உளராத. ஏண்டா, நான் தூக்கிட்டு வர சொன்னது இந்து கிளிய, ஆனா நீங்க தூக்கிட்டு வந்தது இந்த கிளவிய. அடி செருப்பால. யாரா கிளவி? கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆளாளுக்கு என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, என்ன அர்த்தம்? அப்படி போடு கீதா பாட்டி. ஏண்டா, நான் கோணிக்குள்ளார இருக்கும்போது எவனோ என் இளமைய அனுபவிக்க போறதா சொன்னீங்களே, எவன்டா அவன்? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. இல்லனா போய் தூக்கிட்டு வா உடனே அந்த இந்துவை. ஐயோ வேணாம் சேட்டு, இந்துவை கொன்றாதீங்க, இந்துவை கொன்றாதீங்க. என்ன வேணும்? அதற்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் அர்த்தம். ஐயோ! எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் கண்ணால உங்களை சுற்றுவாரு. அவர் மிலிட்டரிக்காரர் தெரியுமா? டேய் விடுங்கடா. ஐயோ அம்மா, எனக்கு வலிக்குது. ஐயோ மூச்சு மூட்டுது. மூட்டை அவுத்து விடுங்கடா. சாபாஷ், சொல்றேனா அவுத்துட மூட்டைய. ஐயோ யாரா நீங்க? இந்து. இந்து இந்து இந்து, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? ஹே கீதா, உன்னை காலையில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படுவாய் பசங்க என்ன இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. மாமா, நீங்க ஒரங்காம்பட்டிக்கு போயிட்டதா நினைச்சேன். நான் எங்க ஒரங்காம்பட்டிக்கு போறது? இந்த குரங்காம்பட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு உறக்கம் இல்லாம தவிக்கிறேன். சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். என்னது இது? பார்க்கா வந்துட்டு போறதுக்கு கோட்டை ஜுனூன் செட்டோடது. பாரு, என்கிட்ட பண்ணின சேட்டை தாண்டி போக மாட்டேன் கேட்ட. யாரு நினைச்ச இந்த சேட்டை? யோ, கொஞ்சம் புரியுற மாதிரி பயமுறுத்து. மூஞ்ச பாரு. பாஸ், ஒரு பொம்பளை உங்களை கேவலமா பேசிட்டாளே பாஸ், என்னால தாங்க முடியலையே. முதல்ல இவ பொட்ட அழிக்கணும், பூவை பறிக்கணும், அப்புறம் வெள்ளை சீலை கட்டி இவளை விதவையாக்கணும். பாஸ், இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல பாஸ். கேசவ், பண்ணாத வேஸ்ட் நேரத்தை. இவளுக்கு விஷத்தை கொடு. இவன் துடிக்கணும், இவன் சாகணும். பாஸ், அவன் துடிச்சதுக்கு அப்புறம் இவ சாகணுமா, இல்ல இவன் செத்ததுக்கு அப்புறம் அவ துடிக்கணுமா? இப்படித்தான் நீங்க முதல்ல சொல்றத முடிவிலையும், முடிவுல சொல்ற முதலையும் சொல்லி என்னைய குழப்பறீங்களா பாஸ்? இது கொலை சமாச்சாரம். குழப்பாம சொல்லுங்க. குழப்பாத என்ன நீ? கொல்லு நீ இவள. முதல்ல துடிக்கணும் இவன், சாகணும் இவன். ஐயா, எங்க உயிர் பிரச்சனையை விட உங்களுக்கு மொழி பிரச்சனை பெருசா போச்சா ஐயா? யோ, துடிக்கணும்னா உங்களுக்காக வேணா நான் கொஞ்ச நேரம் துடிக்கிறேன் ஐயா. அதுக்காக ஏன் இந்துவை கொலை பண்ண போறீங்க? அவளை விட்டுருங்க ஐயா. கேசவ் பாஸ், குழப்பறான் என்ன?
கொன்னுடை இவனையும். பாஸ், அப்போ இந்த கிழவியே கொன்னுடு, அவளையும் சேர்த்து. ஆஹா, 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 ஆஹா. பாஸ், சிங்கப்பூர்ல இருந்து கால். சீ. கேசவ், செய் சொன்னத. செஞ்சுட்டேன். எஸ் R5 போலீஸ் ஸ்டேஷன். கேப்டன் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். என்ன சார், என்ன வேணும்? பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தெரியும் சார், தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம். என்ன சார், பொண்ணை பெத்தவனுக்கு தெரியும் சார் அந்த பதட்டம். நீங்க என்னமோ சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இப்போ உன்னால முடியுமா முடியாதா? இல்ல மேல டாப் லெவலுக்கு போறேன். சார் சார் கோச்சிக்காதீங்க சார், எப்படி கண்டுபிடிச்சிருவோம் சார். ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க சார். என்ன சொல்றாங்க? வழக்கம் போல தேடிட்டே இருக்காங்களாம். எல்லாம் உங்களாலதான். அப்பவே சொன்னேன், பொண்ணை கண்டிச்சு வைங்க கண்டிச்சு வைங்க. செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுத்துட்டீங்க. எங்க போனாலோ எப்படி இருக்காளோ. உறங்காம்பட்டி உயிர் தோழர்களே, பட்டணத்துல என் பையன் பரசுராமன் காணாம போயிட்டான்னு தந்தி வந்திருக்கு. வீட்டுக்கு ஒருத்தன் அருவாளையும் தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. உருப்படுவியா நீ? ஆவுன்னா அடிவாளையும் தீப்பந்தத்தையும் தூக்கிறீங்களா? அன்னைக்கு என் பேச்ச கேட்காம போனீங்க. அன்னைக்கு அவுத்த கோமணத்தை தலையில கட்டுறதாண்டா. இன்னைக்கு அந்த கோமணம் இடுப்புக்கு இல்லடா. இன்னைக்காவது என் பேச்ச கேளுங்கடா. குருவே, குறுக்க வராத. என் பையன் பட்டணத்துல காணாம போயிட்டானா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கத்தான் ஆளுக்கு ஒரு தீப்பந்தமும் அருவாளோட புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பயணத்தை நிறுத்தினா கொலை நடக்கும். உனக்கு மூளையே இல்லடா. பட்டணம் என்ன பக்கத்துலயா இருக்கு? இப்படி ஊர்வலம் போய் உன் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவுன்னா என்ன ஏதுன்னு புரியாம அருவாளையும் தீப்பந்தத்தையும் தூக்கிடுவீங்களே. தக்காளி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி பட்ட போர்லயே தீப்பந்தத்தை கொடுத்துறீங்களே. ஏல, இது என்ன எண்ணெய்க்கு பிடிச்ச கேடாடா? அது நம்ம ஊர் ஒத்துமைய எப்படி பட்டணத்துக்காரங்களுக்கு காட்டுறதான்? டேய், ஒற்றுமையை காட்டுறதுக்கு மனுஷ பந்தத்தை மதிங்கடா, தீப்பந்தத்தை கொளுத்தாதீங்கடா. ஏண்டா மூளை கட்ட பசங்களா, பந்தம் கொளுத்துற துணியில இவனுக்கு ஒரு கோமணம் கட்டலாம்ல? கோமணத்தை அவுத்து தான் தீப்பந்தம் கட்டிருக்கேன். நான் கூட பொண்டாட்டி சாலை கழிச்சு தான் பந்தம் கொளுத்து வந்தேன். ஏய், உங்க வேலையை பார்த்துட்டு போகடா. அவன் பையனை காணானா அவனும் பொண்டாட்டியும் தேடி போறாங்க. ஏல, இப்படி பந்தத்தை கொளுத்திட்டு போறீங்களே, பஸ்லயும் ட்ரெயின்லயும் ஏற விடுவாங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. உங்க குருநாதன் சொல்றேன், போங்கடா. தலைவரே, நீங்க எங்க குரு என்றபடியால நீங்க சொல்றத கேட்டு திரும்பி போறோம். வாங்கயா போலாம். இல்ல நீங்க போனா என்னடா? நானும் என் பொண்டாட்டியும் பிரஷர் கார்ல பட்டணத்துக்கு போய் என் மகன் பரசுராமனை தேடி கண்டுபிடிக்கிறோம்.
ஏய் மாடி போலாம் குருவாணி. அப்பா இப்போ அது என் பேச்ச கேட்டானுல, இனிமேல கோமணத்தை காட்டலாம். வணக்கம். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை அறிவிக்கும் அறிவிப்பாளர் காணாமல் போய்விட்டதால் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரத்தை செய்தி வாசிப்பாளராகிய நான் வெளியிடுகிறேன். அறிவிப்பை வெளியிடுவது இனியன் சம்பத். காணவில்லை. படத்தில் காணும் மிஸ் கீதா எனும் இளம் மங்கையை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. மிஸ் கீதாவுக்கு வயது 60. இவர் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் ஒரு மாணவி. இவர் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு வாலிபருடன் ஓடிப்போய் விட்டதாக நம்பப்படுகிறது. இவர்தான் அந்த வாலிபர். பெயர் பரசுராமன், ஆனால் பார்வையுள்ளவர். வயது சுமார் 23. மிஸ் கீதாவுடன் ஓடிப்போனதால் இவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவரோ என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஓடிப்போவதற்கு ஒரு பெண் உதவியதாக சொல்லப்படுகிறது. இவர்தான் அந்த பெண். பெயர் இந்துமதி. எப்பொழுதும் வயது 18. இவரும் அவர்களுடன் ஓடிப்போய் விட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களை மொத்தமாகவோ சில்லறையாகவோ கண்டுபிடித்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் அண்ணன் பையன் பரசு பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன், நம்ம பொண்ணு இந்துவை அந்த கீதா பாட்டியோட சேர விடாதுன்னு. கேட்டியா? இப்ப அந்த கீதா பாட்டி பரசுவத்தன் கை விலைக்குள்ள போட்டுச்சு. இப்ப அது டிவி நியூஸ் வரையில் போயிடுச்சு. சும்மா இருங்க, அறிவு கிட்டத்தனமா பேசாதீங்க. ஒரு பொண்ணையும் பையனையும் காணும்னா ஊர்ல 1000 பேர் 1000 விதமா தான் பேசுவாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, என்னாச்சு ஏதாச்சு போய் விசாரிச்சீங்களா? என் சந்தேகம் மேல அவன் மேலதான் இருக்கு. யார் மேலங்க? அன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி கார் ஒண்ணு நின்னது, அதுல ஜுனூன்னு போட்டிருந்தது. நான் ஷூட் பண்ணதுனால கிளாஸ் உடைஞ்சது. அவன் மறுநாள் போன் பண்ணி ஷூட் பண்ணுவேன்னு மிரட்டலாம். அவனா தான் இருக்கும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் அவனை பார்க்க போறேன். யார? ஜுனூன் சேட்ட. அதுக்கு எதுக்கு துப்பாக்கியோட போறீங்க? ஷூட் பண்ண போறேன். கிழிச்சிங்க. அந்த ஜுனூன் சைட சுட போறேன்னு சொல்லிட்டு நம்ம பரசு இந்துவையும் சுட்டுட்டு வந்து நிப்பீங்க. தயவு செஞ்சு துப்பாக்கி வச்சுட்டு போங்க. வாழ்க்கையில என்ன பத்தி ரொம்ப நாளாவே தப்பு கணக்கு போட்டு இருக்க. ஒண்ணுனா நீயும் கூட வா. எதுக்கு நானும் கூட வர்றது? குடும்பமே குண்டு போட்டு சாகிறதுக்கா? நீ வரலன்னா பரவாயில்ல, நான் அவனை சும்மா விட போறதில்ல. வாழ்க்கையில முதல் முறையாக நீ இல்லாம தனியா போய் இந்த காரியத்தை சாதிக்கிறனா இல்லையா பார். 2ல 1 பாத்துறேன். டேய் ஜுனூன் சேட். ஹாய் பொம்பளை. ஒரு ஆம்பளை நுழைய முடியாத கோட்டைக்குள்ள நீ நுழைஞ்சிட்ட. எங்களை வேவு பாக்குறதுக்கு ஒரு புத்திசாலி அனுப்பிச்சிருந்தாலும் கூட நான் உன்னைய பாராட்டி இருப்பேன். போய் ஒரு லூஸ் அனுப்பிச்சு எங்களை அவமானப்படுத்திட்டிய. அதுக்காக வேண்டி உன்னை நான் கொல்லணும். ஐயோ வேணாம் அசோக், இந்துவை கொன்றாதீங்க, இந்துவை கொன்றாதீங்க. டேய் அவ பாவண்டா, அவளுக்கு விஷத்தை கொடுக்காதீங்கடா. டேய் அவளை விட்டுருங்கடா. டேய் இந்துவை விட்டுறியா? அதுக்கு பதிலா என்ன வேணா கொன்றியா? குடிடி விஷத்தை. உன்னை விட்டுட்டா பாஸ் என்ன சுட்டுட்டா. ஐயோ அவளுக்கு விஷம் கொடுக்காதீங்கடா. டேய் அடப்பாவி, இந்துவுக்கு விஷம் கொடுக்காதயா? பாரு இந்து 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 நீ குடிச்ச இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கொல்லும். இதனால நீ துடிச்சு சாக போற. அத பார்த்து எங்க பாஸோட ஆத்திரம் அப்புறம்தாயா அடங்கும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரு ஆம்பளைய கட்டி போட்டு ஒரு பொம்பளைக்கு விஷத்தை கொடுக்குறியாடா?
முன்ன முதல்ல கொண்டிருக்கோம்டா. இதுதான் நம்ம பாஸ் போடுற பிளான ஒழுங்கா போடுறது இல்ல. இருடா, இவள குடோன்ல அடைச்சதுக்கு அப்புறம் உன்ன வந்து கவனிக்கிற. அறுபதுல போக வேண்டிய இடத்துக்கு உன்னை 20லயே நான் கூட்டிட்டு போறேன். பாத்தியா தங்கம், இதுதான் குடோனு. இங்க நீ லைடவுனு. பொம்பளை பொம்பளைதான். ஆம்பளை ஆம்பளைதான். அட பாவி, இந்துவை கொண்டுட்டியாடா? இந்துவை கொண்டுட்டியா? இந்நேரம் இந்துவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அட பாவி, இந்துவை கொண்டுட்டியாடா? இந்துவை கொண்டுட்டியா? ஆபத்துல மாட்ட வச்சோடா அவ. அவளுக்கு போய் அனுபவப்படுறியா? 1000 தான் இருந்தாலும் இந்து என்னோட அத்தை பொண்ணுடா. அவ இல்லாம என்னால உயிரோடயே இருக்க முடியாதுடா. பாவி, கொன்னுட்டியாடா? பரசு, இந்துவை எப்படியாவது காப்பாத்தணும்டா. நீ பேச வேற சரியா? இப்ப என் இந்து இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே நீதான். அவ கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி அவளை கெடுத்ததே நீதான். இந்து சாகிறதுக்கு காரணமே நீதான் கீதா பாட்டி. டேய் பரசு, எங்க நட்பை கலங்கப்படுத்தாதடா, அப்புறம் நான் உயிரை விட்டுடுவேன். நீ என்ன உயிரை விடுறது? கொஞ்ச நேரத்துல அவங்களே உன்னை கொன்றுவாங்க. முதல்ல உன்னத்தான் கொல்ல போற, அடுத்ததுதான் அவ. நானா? என்னையா? எப்பவும் லேடிஸ் தானே ஃபர்ஸ்ட்ம்பீங்க. முதல்ல இந்த கிழவியை கொல்லுங்கய்யா. சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? ஆஹா, கொலகாரங்கிட்டையும் ஒரு கொள்கை இருக்குங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அசோக கேசவ். என்னோட கடைசி ஆசை, என்னோட கடைசி ஆசை. சொல்லு சொல்லு. என்னோட கடைசி ஆசை. தப்பா நினைக்கல, என்ன சொல்றேன்? சொல்லு. தயவு செய்து நிறைவேற்றுவியா? சொல்லு சொல்லு சொல்லு. என்னோட கடைசி ஒரே ஒரு ஆசை, நான் உயிரோட இருக்கணும். அது மட்டும் முடியாது. உன்னால் முடியும் தம்பி. நீ சாகணும்டா. தாத்தா, அந்த பொருளை கொண்டு வா வா. இத பாரப்பா, நீ எத்தனையோ தடவை எங்க கோட்டைக்குள்ள வந்து போயிருக்க. ஆனா நீ வெளியில இருந்தாலும் எங்களை காட்டி கொடுக்கவே இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு சின்ன சான்ஸ் தர போறேன். என்ன? நீ சாக போறது கத்தியிலையா, கயிறுலையா, இல்ல விஷம் மாத்திரையிலையா? யோ அசோக கேசவ், இந்த மாதிரி லூஸ்தனமான கேள்வி எல்லாம் கேட்கறதுனாலதாயா இன்னும் நீ அசிஸ்டன்டாவே இருக்கிற. யோ, கத்தி கயிறெல்லாம் எங்கிட்டயே கேட்கலாமாயா? சரியான கர்நாடகம்யா. இல்லடா, நான் மகாராஷ்டிரா. கர்நாடகமே தான். ஆஹா, வை. கத்தி, கயிறு, மாத்திரை. கத்தி, கயிறு, விஷம் மாத்திரை. இந்த மூணுல நீ ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து உன் யாத்திரைய தொடங்கு தொடங்கு தொடங்கு. தாத்தா,
சீக்கிரமா சொல்லு. கத்தியா, கயிறா, விஷமாத்திரையா? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. கத்தி கத்தி வேண்டாம். இதே மாதிரி கத்தி என் கை விரல நறுக்கும் போது எங்க ஆத்தா ஆவுடையம்மா துடிச்சு போயிட்டாங்க. இப்ப இதே மாதிரி கத்திய வச்சு நீ என்ன கொன்னேனா அத கேட்ட எங்க ஆவுடையம்மா செத்தே போயிடுவாங்க. அதனால கத்தி வேண்டாம். ஏய், நானும் ஒரு தாயவத்துல பிறந்தவன் தாண்டா. சரி, கைத்துல சாகரையா? சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும், பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும். பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும், பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும். அம்மாவை அம்மா என்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்றோ. சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. என்னடா யோசிக்கிற? கோமதி கோமதி கோமதி. கோமதியா? யார் அவ? அவளுக்கும் இந்த இடம் தெரியுமா? சொல்லு. அவளையும் இங்க கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுற. கிழிச்ச குமரி குந்தலுக்கே பூ வைக்க தெரியலையா? இவர் கிழவி காலுக்கு கொலுசு வாங்க போனாரா? உண்மை சொல்றா? யாரா கோமதி? எரும மாடு. எங்க வீட்டுல நான் ஆசையா வளர்த்த எரும மாடு. ஆமா அசோக கேச்சவ், கோமதிங்கிறது எங்க வீட்டுல நான் ஆசையா வளர்த்த எரும மாடு. நான் தாம்பு கயிறை எடுத்து விறு விறுன்னு சுத்தினா அது சர்ரு சர்ருன்னு ஓடி ஊர்ல உள்ள மத்தவங்க நிலத்துல எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து எங்க வீட்டுல பால் கொடுக்கும். இந்த கயிறை பார்த்த உடனே அது கழுத்துல நான் ஆசையா கட்டின தாம்பு கயிறு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது சாதாரண கயிறு இல்ல, பாச கயிறு. இப்போ விஷ மாத்திரை மட்டும்தான் இருக்குது, அதை நீ சாப்பிடு. என்னடா மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிற? கேஷவ், இப்ப ஒரு பிளாஷ்பேக்கும் ஞாபகத்துக்கு வரல.
இப்போ மாத்திரை மட்டும்தானடா இருக்கு, அதைவே நீ முழுங்கு. மாத்திரையா? சரி சாப்பிடுறேன். இந்த மாத்திரையை எப்படி சாப்பிடுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? வேலைக்கு 2 இல்ல 2 வேளைக்கு 1? வைட்டமின் மாத்திரையாடா, வேளா வேலைக்கு சாப்பிட. இது சக்கரை பூசுன விஷ மாத்திரை. வாயத்தர திரடா வாய. ஒண்ணு முழுங்கு முழுங்கு. முழுங்கிட்டியா? திரவாய. திரவாய. ஏமாத்திர. இந்த மறுபடியும் மாத்திர. திரடா வாய. முழுங்கு முழுங்கு முழுங்குடா. முழுங்கிட்டியா? நாக்க நீட்டு நீட்டு நீட்டா நாக்க. வாய் தர. தூக்கு நாக்க. தூக்குடா நாக்க. மறுபடியும் ஏமாத்திரையா நீ? இந்த தடவை உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இது கண்ணாடி குழாய். இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள இந்த மாத்திரைய போட்டு 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 ஒரு முனைய ஓவாய்க்குள்ளையும் இன்னொரு முனைய ஏன் வாய்க்குள்ளையும் வச்சு ஊதுனா இந்த மாத்திரை கண்ணாடி குழாய் வழியா உன் வயிற்றுக்குள்ள போகும். நீ தன்னை போல எமலோகம் போயிருவ. திரடா கண்ணு வாய. மாட்டேன். தெரோ திரடா நாய. பழைய கால பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல சாகுற மாதிரி சாகுறான். பரசு ஸ்வீட் சாவுடா. இந்துவை எப்படியாவது காப்பாத்தணும்பா. எப்படியாவது கண்டிப்பா காப்பாத்தணும்பா. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்தணும்பா. கயிறு எப்படியாவது அவுத்துக்கோ. அப்படிதான். பரசு இப்பதான்டா நீ உண்மையிலே ஒரு ஆம்பளை. முதல்ல இந்துவை தேடி கண்டுபிடிப்போம். என்ன கீதா பாட்டி? இந்து 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 எழுந்துருமா. இந்து 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 செத்து போயிடுவா போல இருக்கு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்துவை நான் சாக விட மாட்டேன். அவ சாக மாட்டேன். வெளியும் போக முடியலையே.
என்ன பரிசு? இல்ல இந்து எப்பவும் உப்பு வச்சிருப்பா, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இந்து இந்து இந்தா கொடுங்க. என்ன பண்ண போற சொல்லுப்பா. கிராமத்துல எல்லாம் யாராவது விஷம் சாப்பிட்டாங்கன்னா உடனடியா உப்பு தண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வாந்தி எடுத்த உடனே பழச்சுக்குவாங்க. அப்படியா? இதோ தண்ணி இருக்கே. சீக்கிரம் சீக்கிரம் வந்தப்பா. இருக்கா? இந்து 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 இந்த இத குடி, இது குடி, இது குடி இந்து, இந்து இத குடி, இது குடி இந்து, இந்து குடி இந்து. இந்து குடிமா குடி. அப்படிதான் நல்ல குடி. குடி இந்து, குடி இந்து, இத குடி இந்து. குடி. இந்து 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 தாண்டி விடு. தாண்டி விடு. இந்து மாமா பாட்டி, இந்து பொழைச்சுக்கிட்டா. முதல்ல இங்க இருந்து புறப்பட்டு போயிடும். வா வா பரிசு. சரி வா வா இந்து. இந்த டாப் டக்கர் சீரியல் டைரக்ட் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன், ஒரு இன்பம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு ஜாலி இல்ல. ச்சே, என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சு சாமியார் ஆயிட வேண்டியதுதான். வணக்கம் சார். என்ன விவேக், என்ன வேணும் விவேக்? நான் இப்பதான் அடுத்த சீரியலை பத்தி சீரியஸா திங்க் பண்ணுகிறேன். இப்போ வந்து டென்ஷன் பண்றியே. இப்படிதான் நீ வர வர தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு விவேக். நானும் பாக்குறேன். இப்படிதான் ஷூட்டிங் லேட்டா வர, டேட்ஸ் கேக்குற, ஹீரோயினோட பேச விட மாட்டேன்ற, இருக்கிற சிக்கன்லாம் நீயே தின்னுற, ஏசுன்னு பார்த்தா உள்ள பூந்துக்கிற. ஏன் விவேக் டென்ஷன் பண்ற? சொன்னா உனக்கு புரியாது? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சார். ஓ சாரி விவேக், சாரி. நான் பிறந்ததுக்கு நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? நான் அப்படி ஃபீல் பண்ணல. பிறந்த நாள் அதுமா உன்னை திட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றேன். பரவாயில்ல சார், இதை சாப்பிடுங்க சார். என்னது இது? இது பருத்தி பால். அப்படியா? என்னையா பிறந்த நாளுக்குன்னா நாங்கன்னா உனக்கு ஏதாவது கொடுக்கணும், ஆனா நீ என்ன கொடுக்குற? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பரவாயில்ல. என்னது பருத்தி இது பால்? ரொம்ப சத்து சார். இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள சிலேட்டமும் கபம் பித்தம் எல்லாம் ஓடி போயிடும் சார். அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த டென்ஷன் வருது பாருங்க உங்களுக்கு, சிலர் என்னை கூட நாய் பேய் கழுதுன்னு திட்டுறீங்க அடிக்கிறீங்க பாருங்க, அது எல்லாத்தையும் குறைச்சிரும். அப்படியா? டென்ஷன் குறைஞ்சிரும். ஆமா சார். உடம்புக்கு நல்லது. ஆமா. இது ஏன் கொட்டாங்குச்சில குடுக்குறீங்க? அது வந்து இந்த பாதாம் கீரை கப்புல தான் சாப்பிடணும், பருத்தி பாலை சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சில தான் சாப்பிடணும். அதான் தமிழர் பண்பாடு பழக்கம். ஆமாமா, இந்த வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா இந்த டீயை சட்டில கொடுப்பானுங்க, இந்த பேரிச்சம்பழத்தை பொட்டில கொடுப்பானுங்க. இந்த ஒட்டகத்து பாலை கூட உறிஞ்சு குடிப்போமே, அந்த ஸ்டைலா இது? ஆமா. வெரி குட் வெரி குட். குடிங்க. ஐயோ அண்ணாந்து குடிக்க கூடாது, அதை நக்கி சூப்பி குடிக்கணும். அப்படியா? ஆமா, உதடு அதுல படணும். அப்பதான் அந்த உடம்புல சத்து அப்படியே ஒட்டும். உள்ள போற சத்து எதுவும் வெளியே வராது. பரவாயில்லையே. அதனால தானே கொண்டானே. ஆமா, பருத்தி பால் உங்க வீட்ல விசேஷ் பண்ணுவீங்க? அடிக்கடி பண்ணுவோம். இனிமே உங்களுக்கு டெய்லி பண்ணவும் தயார். குடிங்க. வெரி குட். வித்தியாசமா இருக்குதியா? இது வித்தியாசமா தான் இருக்கும். நல்லா குடிங்க. டேஸ்டா இருக்குது. சரி நீ போ, நான் குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, நீங்க குடிச்சு முடிங்க. ஐயோ, நீ போயா, நான் குடிக்காம இருப்பேனா? இல்ல அதுக்கு இல்ல, உடம்பு சத்துன்னு சொல்லி இருக்கிற. இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். எதை? இந்த சிரட்டைய. இதையா? இது எதையா வீட்டுக்கு எடுத்து போனோம்? அது நீங்க குடிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அத குடிச்சு முடிங்க, அப்புறம் சொல்றேன். நல்லா நக்கி குடிங்க சார். கொஞ்சம் கவுத்தி காட்டுங்க. அட, அவ்வளவையும் குடிச்சிட்டீங்களா? ஆமா, இது எதுக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு போனன்ற நீ? அது வேற ஒண்ணும் இல்ல சார், நம்ம வீட்டுல மணின்னு ஒரு நாய் இருந்ததுல. ஆமா, சொறி பிடிச்சது. அதே இன்னும் வச்சிருக்க, சாவடியாத. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு சார். சரி. அது 4 வருஷமா வேற எதுல போட்டாலும் சாப்பிடாது. இந்த சேரட்டையில பால் ஊத்துனாதான் குடிக்கும்.
டேய் போடு தூக்கி உள்ள. ஐயோ ஏறா வண்டில ஏறு. எங்க கிட்ட தப்பிக்க பாக்குறேன். என்ன விடு, என்ன விடுங்க. ஹலோ இந்து பயப்படாத, இப்போதைக்கு நம்ம ஒளிஞ்சுக்கலாம், மீதி அப்புறமா பாத்துக்கலாம். வா வா. அரே பையா, பம்பாயிலே பிடிச்சேன் பெரிய பெரிய திமிங்கலத்தே, என்கிட்டே பலிக்காது உன் பாச்சா, நீ எனக்கு ஒரு பச்சா. அச்சா பகுத் அச்சா. தக்காளி நான் ஒச்சா. அப்பா யாரா அந்த துக்குரி? துக்கிரி இல்லடா, உன் பாட்டம் பக்கிரி தக்காளி. டாய், யாரா நீ தக்காளி டொமேட்டோன்னு? நான்சென்ஸ். வெள்ளை துணியில சூட்டு போட்டுக்கிட்டு சேட்டின் பேரை வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பையனையும் பொண்ணையும் கடத்திட்டு வந்து வில்லத்தனமா பண்ற. இதெல்லாம் ஒரு டென்னு, உனக்கு 2 கண்ணு, உன் மண்டையில களி மண்ணு. மாப்ள, நீங்க கையை கீழ் போடுங்க. சரி மாமா. தக்காளி பரசுராமா, ஒச்சா தேவர் மகன்தானி, உனக்கு இந்த நிலைமை வரலாமா? ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்து மாட்டுனீங்க? மாட்டினது நாங்களா? நீங்க தான் மாப்ள. சேட்டை மாட்ட வந்திருக்கோம். சேட்டையும் அவன் கோட்டையும் தூளாக்க வந்திருக்கோம். டே பரசுராமா, இந்த ஒத்த நாடிக்காரனை ஓங்கி மிதிச்சிட்டு ஓடி வர வேண்டியது தானடா. நீ ஒச்சா தேவர் மகன்டா. அடிக்கடி என் ரூட்ல வர நீ இப்போ சுட்டுடுவேன் உன்னை மிலிட்டரி. என் கையில தான் துப்பாக்கி இருக்கு, உன் கையில விரல் மட்டும்தான் இருக்கு. விரலை வச்சு சொருகித்தான் முடியும், சுட முடியாது. டேய், நீ வெறும் வா, என்கிட்ட இருக்கிறது அருவா. நான் அறிய ஆரம்பிச்சேன்னா 5 நிமிஷத்துல 5 அவுட்ரா. ச்சே, என்ன இது 2 பேரும் வளவளன்னு பேசிக்கிட்டு? முதல்ல சேட்டை காலி பண்ணுங்க, இல்லைன்னா தப்பிச்சு போயிட போறான். தக்காளி, நீ பயப்படாதடா, என்கிட்ட இருக்கிறது அருவாளு. சேட்ட ஒரே வெட்டு, அவன் அவுட்டு. மச்சான், அருவா அந்த காலத்து ஆயுதம், விறகு வெட்ட வச்சுக்க. இந்த காலத்து ஆயுதம் துப்பாக்கி, தொடச்சு வச்சிருக்கேன். சுட்டா புகை ஆயிடுவான் சேட்டு. இல்ல, இவன் அருவாளால தான் இல்ல வெட்டணும். சுடணும். இல்ல, இவனை வெட்டணும். இல்ல சுடணும். இல்ல வெட்டணும். இல்ல சுடணும். வெட்டணும். சுடணும். வெட்டணும். சுடணும். நிறுத்துங்க. மாமா, அப்பா, என்ன இது இந்த நேரத்துல 2 பேரும் அழுகுனி ஆட்டம் ஆடிக்கிட்டு? நான் சுடுறேன், நான் வெட்டுறேன்னுகிட்டு. அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. மாமா, நீங்க சுடுங்க மாமா. சபாஷ் மாப்ள. வல்லவனுக்கு வல்லவன். இரு வல்லவர்கள். யாதோன்கி பாரத். என்ன சேட்டு சினிமா பேர சொல்றான்? நீங்க ஆரம்பிச்சீங்க, சேட்டு முடிச்சிட்டான். சுடுங்க மாமா. மாப்ள, கவலைப்படாதீங்க, ஒரே ஷாட், சேட்டு காலி. மாங்கா, இது எப்படி விழுந்தது? மந்திரத்திலேடா மாங்கா விழும்? தக்காளி, இவன் சுட்ட லட்சணம் மாங்கா விழுது. மாப்ள, சேட்டு செஸ்டுக்கு குறி வச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, கரெக்டா ஷூட் பண்றேன். மறுபடியும் மாங்கா விழுது. சேட்டு மன்னிச்சிரு சேட், கரெக்டா சுட்டேன். குறி தவறி மாங்காய் மேல பட்டுடுச்சு, அதான் மாங்காய் செத்து கீழே விழுந்துடுச்சு. தக்காளி, இந்த தடவை நீ ஒழுங்கா சுடல, நானே உன்னை அருவாள்ல வெட்டிடுவேன். துப்பாக்கி வச்சிருக்கிறான், தெரியல சுட. அருவா வச்சிருக்கிறான், தெரியல வெட்ட. எங்கடா கேசவ்? பாஸ், அசோக் கேசவ் செத்துட்டான் பாஸ். இப்பதான் வாடி கேசவ் செத்துட்டான்? செத்துட்டான் கேசவ்? 2 ஒண்ணுதானையா? யார் அவனை சாகடிச்சது? அந்த நிக்கிறேன், அவன் தான். இவனே வந்தே வாபஸ் வாங்குறேன் உயிரை. அதோ நிக்குது 2 குரங்கு. அத அங்கே போய் நான் தீத்து கட்டிட்டு வரேன் இப்போ. மச்சான், அந்த மந்தி மேல வரதுக்குள்ள சுட்டுரு. சேட் கிட்ட வராதா, ஷூட் பண்ணிடுவேன். ஆமாம் பாஸ், மேல போகாதீங்க பாஸ். ஒருத்தங்க கையில துப்பாக்கி இருக்கு, ஒருத்தங்க கையில அருவா இருக்கு. அது துப்பாக்கி இல்ல, தொடப்போம். அது அருவா இல்ல, பொருவா. மாமா வேண்டாம், சேட்டை சுட்டுறாதீங்க மாமா. டேய் தக்காளி, அமரம் சுட்டா உனக்கு என்னடா? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. வழக்கம் போல ஒரு குறித வரும், அது என் மேல பட்டு நான் செத்துட்டா என்ன பண்றது? சேட் கிட்ட வராத, சுட்டுருவேன். நான் மிலிட்டரி, சொன்னபடி செஞ்சிருவேன். சேட் 3 தடவை ஒரு தடவை கரெக்டா சுட்டுருவேன். கிட்ட வராத சேட், கிட்ட வராத சேட். இந்த தடவையும் குறி தவறி சுட்டுட்டியடா பாவி. மாங்கா கூட விழலையடா பாவி.
டே மிலிட்டரிக்காரா, மண்டையில முடி இல்லாதவனே, உன்னை நம்பித்தானடா என் பையனை பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன். இப்ப அவனையும் என்னையும் ஆபத்துல சிக்க வச்சிட்டியடா தக்காளி. டேய் ஒன்றக்கண்ணா, ஒரு அரக்கண்ணா என் தலையில கட்டி வச்சிருக்கியடா. அவனால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா? சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. குறப்பிரவியா அவனை பெத்தி வச்சிருக்கியடா. குறை மாசத்துல பிறந்தது ஏன் பையன்லடா, குறை மாசத்துல பிறந்தது ஓம் பொண்ணு தக்காளி. அப்பா, மாமா, இப்படி அடிச்சுக்கிறீங்களே, சேட்டு உங்களை கையை கட்டுறதுக்கு பதிலா வாயை கட்டி இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே பாட கட்ட போறான்ப்பா சேட்டு. டேய் பரசுராமா, பயப்படாதடா. போற உயிரை யாராலும் தடுக்க முடியாது. சாகும்போது கூட தைரியமா சாவறது தாண்டா இந்த ஒச்சாத்தேவன் பரம்பரை. நம்ம வீட்டு ஆடு மாடு கூட தைரியமா தாண்டா செத்துருக்கு தக்காளி. யார சுடுறது முதல்ல? மிலிட்டரியை சுடு. அடப்பாவி, மிலிட்டரி சுட போறேன் உன்ன. வேணாம் சேட். ஹேண்ட்ஸ் அப். எல்லாம் ரவுண்ட் பண்ணு. கொடா துப்பாக்கி. புரியுதா? யோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க யாரைய சுட்டது? இன்ஸ்பெக்டர் சார், அதோ நிக்கிறானே அந்த மண்டையில முடி இல்லாதவன், அவன் தான் சுட்டான். அவனை உதன்னு உதைச்சி ஜெயில போட்டு சாகர வரைக்கும் தூக்கல போடுங்க தக்காளி. அடப்பாவி, காட்டி கொடுத்துட்டானே. தேங்க் யூ மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். இன்ஸ்பெக்டர் சார், அந்த தக்காளிக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? அவர் சுட்டதனால தான் ஜீப் பஞ்சர் ஆச்சு. அதனால தான் இங்க வர முடிஞ்சது. இந்த கொள்ள கொடுத்து பிடிக்க முடிஞ்சது. இவனை கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. சியோ தக்காளி. மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் அவார்ட் வாங்கி தரேன். அவார்டு வேணாம், அந்த துப்பாக்கி கொடுத்துறீங்களா? துப்பாக்கி எந்த? ஓ சாரி. தேங்க் யூ. இந்தாங்க, நீங்க அவங்க கட்டாவத்து கூட்டு போங்க. நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஓகே. தேங்க் யூ. ரொம்ப நன்றி மச்சான். வா மச்சான், அவுத்து விட்டுரு. என்ன ஆசை மச்சான், வா. அவுத்துருவோம் நான். அப்பனும் பையனும் உறங்காமட்டிலேன்னு வந்து என் பொண்ணு மானத்தை வாங்கிட்டீங்களேடா. என் குடும்ப மானத்தை எடுத்துட்டீங்களே. அவுக்க மாட்டேன். அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்கடா. போடா போக்கத்த பசங்களா. எச்சக்கல நீ அவுத்து விடுவேன்னா நாங்க இருக்கோம். அப்பா, என்ன எருவு மாடுன்னு திட்டுவீங்கல்ல, அந்த எருவு மாட்டு பல்ல வச்சு இப்ப நான் உங்களை விடுவிக்கிறேன்ப்பா. பட்னி கிடந்தே சாவுங்கடா. டேய் மண்டையில முடி இல்லாதவனே, தக்காளி வெளிய வா. இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய், நீ மிலிட்டரியில இருந்தியா, மிலிட்டரி ஹோட்டல்ல இருந்தியா? டேய் வெளிய வா, இன்னைக்கு உன்னை அறியாம விட மாட்டேன்டா. வாடா, வெளிய வாடா, வெளிய வா. அப்பா, இதெல்லாம் டீசென்டானவங்க இருக்கிற இடம். வாப்பா. ஏய், எனக்கு டீசன்ட் இல்லங்கறியா? மேல சட்டை இல்ல, கீழே வேட்டி இல்ல, அசிங்கமா இல்ல? டேய், நான் இது கூட இல்லாம இருப்பேன். அத கேட்க நீ யாரா? ஏய், வேட்டி ஏடுறி. இத பாருங்க, இது உறங்காம்பட்டி இல்லைங்க, இது பட்னம். பட்டணத்துல ஆயத்தை கையை தூக்குனா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுங்க. ஆயுதத்தை தூக்குனா ஐஜி பிடிப்பாரு, சாமானத்தை திருடினா ஜார்ஜெண்ட் பிடிப்பாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னடா தலைய தொங்க போடுற? நிமிந்து நில்றா. தக்காளி அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் இன்னைக்கு. இத பாருங்க, கேவலப்படுத்தாதீங்க. கேவலமாக்கி தாண்டி இந்த மிலிட்டரிக்காரன். என் மகன் பரசுராம எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்பா நீங்களே பேசுறது? ஆமாடா, வாது சூது தெரியாத இந்த குழந்தைய, கள்ளம் கபடம் அறியாத என் அருமை மகனை கொலைகாரங்கிட்டையும் கொள்ளக்காரங்கிட்டையும் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க வச்ச வண்டி. டே தக்காளி, மரியாதையா வெளிய வரியா? இப்பவே உடுப்புகுந்து வெட்டவா. பாரு உங்க அண்ணனை பைத்தியக்காரத்தனமா சாமி ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். சாமி ஆட்டம். மரியாதையா அருவாளை இடுப்புல சொருகிட்டு ஊரை பார்த்து நடைய கட்ட சொல்லு, இல்ல சுட்டுடுவேன். சுற்றுவியடா? உங்க அப்பனுக்கு 2 சம்சாரங்கிறது உண்மையா இருந்தா சுடுறா பார்க்கலாம் தக்காளி. என்ன பத்தி பேசினாலும் பரவாயில்ல, எங்க அப்பா பத்தி பேசிட்டான், சும்மா விட மாட்டான் அவன. என்னங்க, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அவமானப்படுத்த கூடாது. விருந்தாளியே அவன் விருந்தாளிடி. போயும் என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்தனே, என்ன சொல்லுடி. கருவ மரத்துல சுத்தின கோவ செடி ஆயிட்டாடி, பாவம். பாத்தியாடி, நான் கருவ மரமா, நீ கோவச்செடியா? உங்க அண்ணன் உன்னை அப்படியே வர்ணிக்கிறான், பூரிச்சு போய் நிக்கிறியா? இவன் என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வரும்போதே மண்டையில முடி இல்லாம தாண்டி வந்தான். எங்க பரம்பரை அப்படி இல்லடி, முடியுள்ள பரம்பரை. இங்க பாருடி, எங்க அப்பங்கிட்ட என் தங்கச்சி இவனுக்கு கொடுக்காதன்னு எவ்வளவோ வாதாடுன. கேட்டானா? இவன் மிலிட்டரியில மேஜர்னு சொல்லி எங்க அப்பனை மிரட்டி என் தங்கச்சியை கட்டிக்கிட்டான். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் மிலிட்டரியில மேஜர் இல்ல, சாதாரண மைனரு, அதுவும் கேடுகட்ட பொறுக்கி மைனர்னு. இவன் மிலிட்டரியில இருக்கும்போது என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ராஜஸ்தான் பார்டர்ல 2 பொண்ணை கைய பிடிச்சு இழுத்திருக்கான். ஓஹோ, மிலிட்டரியில இருக்கும்போது
இவ்வளவு நடந்திருக்கா? நம்பாத அவன் போய் சொல்றான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு பொண்ணு கேட்க வரும்போது என்னாச்சு? எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவனுக்கு கண்ணு சரியில்லை, ஒன்றரை பொண்ணை கொடுக்காது அப்படின்னு. அவன் ஏமாந்து போய் கொடுத்துட்டான்டா. இந்த எச்சக்கல நாய் இப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தா இவன் வீட்டுல பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்திருக்க மாட்டேன்டி. என் பையனை இவன் வீட்டுல அனுப்பி வச்சு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்டி. கஷ்டம்னா எல்லாம் தான் கஷ்டம். உங்களோட இத்தனை வருஷம் உறங்காம்பேட்டில் இருந்தேன்ல, அதுவும் கஷ்டம். நீ பாசத்துல பேசுறடா மகனே. பாசமா? உங்க மேல எனக்கு எப்பப்பா பாசம்? நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான்டா பாசங்கிறது. டேய் தக்காளி, மரியாதையா வெளியே வந்துரு. டேய் பட்டிக்காட்டான், ஒரு அரலூச பெத்து அவனை எங்க கிட்ட அனுப்பி அவன் எங்களை அவஸ்தைப்படுத்தினது இல்லாம எங்களே பார்த்து கேள்வி கேட்கிறியா நீ? டேய், யாரடா அரலூசுங்கிற? என் பையனாடா அரலூசு? அவன் அரலூசா இருந்தாலும் ஆம்பளடா. நீ தாண்டா அரலூசு. என் பையனை பட்டணத்துக்கு எதுக்கு அனுப்பிச்சு வச்சேன் தெரியுமா? அவன் சம்பாரிச்சு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் காலம் பூரா சோறு போடுவான், கால் நீட்டி உட்கார்ந்து சாப்பிடலாம்னு அனுப்பிச்சு வச்சோம். ஏதோ ஒரு உதவாக்கிற பொண்ணை பெத்து வச்சிருக்கியே. யப்பா, இது வரைக்கும் என்ன தானப்பா உதவாக்குறேன்னு சொல்லுவ, இப்ப திடீர்னு இந்துவ சொல்ற? எனக்கு இப்பதான்டா உண்மையே தெரியும். டே பொறுக்கி, உன் பொண்ணு தாண்டா உதவாக்குற, உன் பொண்ணு தாண்டா பிடாரி, உன் பொண்ணு தாண்டா ஊர் சுத்துறவ. என் பையன் அப்படி இல்லடா, அன்பானவன், அடக்கமானவன், ஒழுக்கமானவன். அதனாலதான் இந்த தவ புதல்வனை அனுப்பிச்சு உன் பொண்ணை திருத்தலாம்னு பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன். தக்காளி. என்னது தவ புதல்வனா? உன் பையன் தவ புதல்வனா? தவங்கிடந்து பெத்திய இதுக்கு தவங்கிடந்து சாமியா இருக்கலாம்டா. உருப்படாத பொண்ணை பத்தி வச்சுக்கிட்டு நீ வாய் பேசுறியாடா? பொண்ணு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு மொழிவி கோலம் போட்டு திருப்புகள் தேவாரம் படிச்சுக்கிட்டு தெய்வீகமா இருக்கணும்டா. ஆனா ஓம் பொண்ணு என்னடான்னா, மத்தியானம் 12 மணிக்கு எழுந்திருச்சு குளிக்காம கொள்ளாம பவுடர் பூசிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தர்றாடா. அவ பேய், நீ நாய். தக்காளி. அண்ணே, என்ன நீ பாட்டு பேசிட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய் ரொம்ப தான் நீளுது. என்ன நினைச்சிட்டு இருக்க என் பொண்ணை பத்தி? அவ தங்கம், அவ புத்திசாலி, அடக்க ஒடக்கமானவ, அவ ஒரு நிறகுடம். தங்கம், என்ன பிளேட் அப்படியே திருப்பி போட்ட? இதனால வரைக்கும் உன் பொண்ணை திட்டிக்கிட்டே இருந்த, இப்ப அப்படியே உள்டா ஆக்கிட்ட. சும்மா இருங்க. பாரு உன் பையனை, நல்லா கூவத்துல குளிச்ச கூமுட்டை வளர்த்து வச்சிருக்க. ரொம்ப தான் அழகா உன் பையனை. காதுல கடுக்கணும், கழுத்துல தாயத்தம், புது வீட்டுல தூக்கி நிறுத்தி வச்சிருக்க திஷ்டி பொம்மை மாதிரி. ஒரு வேளைக்கு 40 இட்லி கொட்டிக்கிறான். தீனி பண்டாரம். என்னைக்கு இந்த பட்டிக்காட்டா என் வீட்டுல காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நாகரிகம் தெரிஞ்சவங்க இந்த வீட்டுக்கு வரதே நிறுத்தாங்க. நிறுத்துடி, ரொம்பவும் நீட்டாத. ஊர் உலகத்துல அத ஒருத்திய பொண்ணா பெத்துட்டோன்னு ரொம்பவும் பீத்தாத. பாவம் என் மகன், அவனை சாக்கடையில தள்ளிட்டாலே சனிய. நீ உருப்பட மாட்ட, உன் பொண்ணு உருப்பட மாட்டா. வாங்க நம்ம ஊருக்கே போயிடலாம். இந்த வீட்டு மண்ணை தொட்டா கூட நமக்கு விமோசனமே கிடைக்காது. இந்து, இந்து, என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவு தர, கதவு தரடி. ஏ இந்து, உன் மாமனை ஊருக்கு அனுப்பணும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உண்மையா ஊருக்கு போறாண்டி? இந்து, 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 நீ உப்ப வச்சு உன் மாமனை ஊருக்கு வரட்ட பார்த்தேன். அவன் அதே உப்ப வச்சு உன் உயிரை காப்பாத்திட்டாண்டி. அவன் ஊருக்கு போறாண்டி. ஏய் இந்து. தக்காளி, மரியாதையா இருந்துக்க. வாடா போலாம். வாடா. வா. அப்பா, என்ன இருந்தாலும் இந்தி எனக்கு ஒத்து வர மாட்டா. ஏன்னா அவ படிச்சவ, நான் படிப்பறிவு இல்லாதவன், பகுத்தறிவு இல்லாதவன். ஏய், படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் என்னடா சம்பந்தம்? நம்ம பரம்பரையில 100 வருஷம் 120 வருஷம் உயிரோட வாழ்ந்திருக்காங்கன்னா படிப்பாடா முக்கியம். நம்ம பரம்பரைக்கே மொத்த படிப்பு 5ஆம் கிளாஸ் தாண்டா. நான் எப்படியோ 8வது படிச்சு 7ஆ கூடமா வாத்தியார் ஆயிட்டேன். நீ அப்படி இல்லடா மகனே. 10ஆவதுல 3 வருஷம் ஃபெயிலான பெருமை உனக்கு இருக்குடா. புகழாதீங்கப்பா. ஏய், வாடா நீ. ஏற புடிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். டே டிரைவரே, மரியாதையா வந்து வண்டி எடு, இல்லனா தக்காளி கட்டவர்ல வெட்டி போடுவேன். என்ன கத்திட்டே இருக்காரு? கத்தி வச்சிருக்கான்ல. மீனாட்சி சுந்தரம், தங்கம், தேவையில்லாம எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? இந்து பரசுராம 2 பேரும் உருப்பட போறதில்ல. 2 குடும்பம் ஒன்னா சேர போறதும் இல்ல. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வீணா கத்திட்டு இருக்கீங்க? இதோ அவங்க எல்லாம் கிளம்ப போறாங்க. இனிமே அவங்க திரும்பி வரப்போறதும் இல்ல. போய் தொலைவிட்டுன்னு வழி அனுப்பிச்சிட்டாது வாங்க. இதுவும் நியாயமா தான் இருக்கு. ஆமா வாங்க. அண்ணே, அண்ணே, அட நில்லுங்கண்ணே. நான் கூப்பிட்டுட்டே இருந்தா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே. நில்லுங்கண்ணே. இவர் துப்பாக்கி தூக்குனா நமக்குள்ள தொட்டில் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க அருவாளை தூக்குனா நமக்குள்ள அன்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஏதோ நம்ம தலையெழுத்து. உங்களுக்கு பிறந்த பையனும் சரியில்லை, எனக்கு பிறந்த பொண்ணும் சரியில்லை. அண்ணே, ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நமக்குள்ள பிரிவினையே கிடையாது. தெரியுதா? புறப்படுங்க.
என்னங்கடா நீ சேர்ந்து சதி பண்றியா? இறங்கி பாடுறா. பெட்ரோல் டேங்க்ல உப்பு. உப்பா? மாமா, இத்தனை நாளும் நீங்க இந்த ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக உப்பு போட்டேன். ஆனா இப்போ நீங்க என்னை விட்டு போக கூடாதுன்னு உப்பு போட்டேன். டைரக்டர் ரமேஷ் கண்ணாவை எல்லாரும் விரட்டுறாங்க. அன்னைக்கு தப்பிச்சாரு, இன்னைக்கு மாட்டிட்டாரு போல இருக்கு. நல்லா வேணும் இந்த ரமேஷ் கண்ணாவுக்கு. தள்ளிக்கங்க 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 எல்லாரும் தள்ளிக்கங்க. இப்ப அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? டைரக்டர் ரமேஷ் கண்ணா டாப் டக்கர்னு ஒரு சீரியல் பண்ணாரு. மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்றது சகஜம் தானே. இதுல என்ன பெருசாகி போச்சு? உனக்கு பிடிக்கலன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்காக அவரை விரட்டுறீங்க, உதைக்கிறீங்க? யார் சார் உதைக்க வந்தது? சார் பண்ணாரே டாப் டக்கர் சீரியல். உண்மையிலே டாப் சார். டக்கர் சார். சார் உண்மையிலே நாங்க உங்களை பாராட்டதுக்காக சார் ஓடி வந்தோம். நீங்க இது போல டிவி சீரியல் நிறைய பண்ணி, திரைப்படங்கள் நிறைய பண்ணி, வாழ்க்கையில மேலும் மேலும் உயரணும் சார். யோ, உயரணும்னு சொன்னா பத்தாதியா, உண்மையிலேயே உயர்த்துங்கய்யா. இது மாதிரி ஒரு சீரியல்ல எப்படிங்க 21 வாரம் பாத்தீங்க? நீங்க உண்மையிலேயே ரொம்ப பொறுமைசாலி. நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது. என் பொறுமையை சோதிச்சவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த டாப் டக்கர் எடுத்தவங்களை பார்த்து 4 கேள்வி நான் கேட்க தான் போறேன், நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி. நான் சாதா பிரீதா இல்ல, சாரதா பிரீதா. சரி, இப்போ இந்த டாப் டக்கர் சீரியலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்து ரஜினி சார்ட்ட டேட் வாங்கிடலாம். கமல் கிட்ட வாங்கிடலாம். ரஜினி சார்ட்ட வாங்கிடலாம். கமல் கிட்ட வாங்கிடலாம். ரஜினிட்ட வாங்கிடுவோம். கமல் கிட்ட வாங்கிடுவோம். சரி விடுங்க, 2 பேரையும் சேர்த்து போட்டு பண்ணிடலாம். சரி பண்ணிடலாம். ஹலோ, நான் தான் சாரதா பிரீதா. நீங்க 2 பேர் தானே டாப் டக்கர் ப்ரொடியூசர்ஸ்? நான் இல்லைங்க. ஏங்க அது இந்த நான் கிடையாது, இவர்தாங்க. ஏங்க அது இந்த நான் கிடையாதுங்க. சரி போதும். நீங்க எப்போ ரஜினி கமலோட டேட்ஸ் வாங்கணும்னு பேசிட்டு இருந்தீங்களோ அப்பவே தெரியும் நீங்க தான் டாப் டக்கர் ப்ரொடியூசர்ஸ்னு. ஆமா சார், இது மாதிரி ஒரு சீரியல் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஐடியா வந்தது? மேடம், தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, யானைகளுக்கும் அடிசருக்கும்னு. அதனால தான். கரெக்ட். ஆமா, இது எப்படி இந்த டாப் டக்கர் டைரக்டர் சிக்கனமா முடிச்சு கொடுத்துட்டாரா? சிக்கனமா சிக்கன் கொஞ்சம் நில்லுப்பா. ஃப்ரைட் ரைஸ், 15 முட்டை, வெஜிடபிள் சலாடு, சிக்கன் பிரியாணி, ஒரு முழு சிக்கன். யாருக்குப்பா கொண்டு போறீங்க இதெல்லாம்? இதெல்லாம் டைரக்டருக்கு, ஹீரோக்கு சார். ஓஹோ, ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியாவது கிடைக்குமாப்பா? நீங்க யாரு சார்? நாங்க தான்ப்பா ப்ரொடியூசர்ஸ். சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. சிக்கனமா முடிச்சு கொடுத்தாரா இல்லையா? சிக்கன் முடிச்சிட்டார்.
நீங்க டைரக்டரை பத்தி என்னமோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நாங்க எதுவும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்ல. சரி, அடுத்த சுற்று. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் தெலுங்குல திட்டுவேன், அவருக்கு புரியாது. This is Sharda Preeta for Top Tucker. Switch on to Alvarpettai. ஆமா, நீங்க எத்தனையோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ டாப் டக்கர் டைரக்டருக்கும் மத்த டைரக்டர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லுங்க சார். சவுண்ட் தான் டிஃபரன்ஸ்மா. சவுண்டா? ஆமா. யோ, ட்ராலி போட சொன்னா என்ன பண்ணுங்கற? எங்க அந்த கேமராமேன்? யோ அனுமந்தராவ், கூப்பிடு அவனை. லைட்ஸ் ரெடி பண்ணீங்க. டென்ஷன் பண்ணாதீங்க என்ன. டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஏன் டென்ஷன் சொன்னா பத்தாது. நான் ஏன் டென்ஷன் காரணம் இருக்குது. கதறி டேக்கு ஷூட்டிங் எடுத்து சொல்லிக்கிறேன். நான் டென்ஷன் ஆக மாட்டேன். அட்ரஸ் வாங்க. தம்பி லேட் போடுதே. போட வெளிய. டச் அப் பண்ணுங்கறான். சென்டர் பண்ணு, சென்டர் பண்ணு. நான் ரெடியா இருக்கேன். நீ ரெடியா என்ன பேரு? எனக்கு கதை ரெடியா இல்லையா? பச்சி சார், கேமராமேன் சார், உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இந்த கேமரா தூக்கி கூட ஹைட்டா வச்சிருக்கீங்களே. கீழ வந்து உடனே யார் சார் பதில் சொல்றது? சார், அது கேமரா இல்ல சார், லைட் சார். எனக்கு தெரியும். அப்ப எரிய விடு. ஏன் அந்த மிஷின் ஆன் பண்ண வச்சிருக்கீங்க? எந்த மிஷின் சார்? ஹலோ, அந்த மிஷின். அந்த மிஷின் கிடையாது சார், கேமரா சார் அது. எனக்கு தெரியும். யார் எனக்கு சொல்ல வேணா. எனக்கு டென்ஷன் ஆகுது. சார், போங்க. ஓ, நில்லுங்க. என்னது? ஜூஸ். உனக்கு ஒரு ஷாட் கூட எடுக்கல, அது ஜூஸ் கேக்குதா? எடுத்து போ. எடுத்து போ சொல்றேன். என்ன டென்ஷன் பண்ணாத. எங்க சரவணங்க? எங்க சரவண ஆஸ்டினேட்டருங்க? இதுக்கு சார். எனக்கு கோவம் வந்து ஆஸ்டினேட்டர் அடிப்பேன். நான் ஆஸ்டினேட்டர் அடிப்பேன். இதா பண்ணு. தெரியல எனக்கு. சார், என்ன சார் இது? தாயத்தியா சார் உள்ள ஜோபில வச்சிருக்கீங்க. எடுத்து வெளிய தொங்க விடுங்க. தாயத்து கிடையாது சார், மீட்டர் சார். என்ன ஏமாத்த பாருங்களா? அப்ப ஆட்டோல வச்சிருக்கீங்க, அது பேர் தாயத்தா? அதான் மீட்டர். இது மீட்டர் இல்ல சார். எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க வெளிய என்ன சொன்னீங்க? அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. எனி கமெண்ட்ஸ்? நோ கமெண்ட்ஸ். Over to Kodambakkam to Vivek, the story writer. Hello Vivek. ஹாய். Vivek, உங்களுக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரதா பிரீதா, எனக்கு கண்ணு நல்லா தெரியும். இது ஒரு ஸ்டைலுக்காக பந்தாவுக்காக மாட்டிருக்கேன். எதுக்கு இந்த பந்தாலாம்? என்ன இப்படி கேட்டீங்க? சினிமானாலே பந்தா தானே. இப்போ டான்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பான் பராக் போட்டுக்கணும், அதான் ஃபேஷன் பந்தா. ஸ்டண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்க நேமையே பெரிய டாலரா போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஸ்டோரி ரைட்டர்ஸ்லாம் கூலர்ஸ் மாட்டிக்குவோம், கோட் போட்டுக்குவோம், எவ்வளவு வெயில் அடிச்சாலும். அப்போ ஆர்டிஸ்டுங்கெல்லாம்? ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் நாங்க கண்ணில் கண்ணாடி மாட்டுறோம், அவங்க நெஞ்சில கண்ணாடி மாட்டி சட்டை போட்டுக்குவாங்க. அப்படியா? சரி விவேக், நீங்க இப்போ இந்த டாப் டக்கர் டைட்டில் சாங் எழுதிருக்கீங்க, ஸ்டோரி எழுதிருக்கீங்க. இதெல்லாம் 21 வாரமா சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்களே இந்த வியூவர்ஸ், அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆறுதல் தான். அது தவிர வேற ஏதாவது? அது தவிர என்ன, 21 வாரமா இதை பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புறேன். இதோட கதை என்னன்னு எனக்கு எழுதுனீங்கன்னா. பட்டுப்படவை தரீங்களா? இல்ல. வேற ஏதாவது பிரைசஸ்? நோ. அப்ப எதுக்கு தான் கதையை கேக்குறீங்க? அவங்க எழுதினாதானே என்ன கதைன்னு எனக்கே. I am Vivek, waiting for Sartha Preeta. I am Ramesh Khanna, waiting for Sartha Preeta. I am waiting for Sartha Preeta. I am waiting for Sartha Preeta. I am waiting. I am waiting. Hello, I am waiting. I am waiting. I am waiting. I am. I am. I am. I'm waiting. Stop it. சிஸ்டர் யாரு? உங்க தான் சாரதா பிரீதா. அப்புறம் சாரதா பிரீதா மம்மி எப்படி இருக்காங்க? விவேக், கம் பேக். நீங்க சொல்லுங்க. சரி, இது வரைக்கும் மத்தவங்களும் உங்களை பத்தி பேசுறது பாத்தீங்க. நீங்க ஏதாவது உங்க வியூவர்ஸ்க்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ரசிச்சு பார்த்திருக்காங்க டாப் டக்கரை. வாரத்துக்கு 1,40,000 லெட்டர் வருதுன்னா அது எவ்வளவு தூரம் மக்கள் ரசிச்சிருக்காங்க நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ், தாய்மார்கள் இவங்களோட லெட்டர் தான் அதிகமா இருந்துச்சு. அதுல என்ற நாங்க 2 பேரும் வந்து பேசுறோம் பாருங்க, அது ரொம்ப ஹிட் ஆயிருக்குது. அது ஏன்னா ஒருத்தர் கிண்டல் பண்ற மாதிரி வரதுனால ரசிச்சு பார்த்துருக்காங்க. ஆனா உண்மையில கிண்டல்னா கிண்டல் கிடையாது, நாங்க சும்மா ஜாலியா பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். இதுல நாங்க பல விஷயங்களை சீரியஸா சொல்லியிருக்கிற மாதிரி தெரியும். அது உண்மையில நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது, அதை காமெடியா எடுத்துக்கணும். அதே மாதிரி காமெடியா சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அது உண்மையில காமெடி இல்ல, அதுக்குள்ள ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். வளர ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ அடுத்த சீரியல்ல நான் சாரதா பிரீதா தான் ஹீரோயினை போட்டிருக்கிறேன். இதை நீங்க காமெடியா எடுத்துக்கூடாது, ஏன்னா இது சீரியஸ். அதே மாதிரி சாரதா பிரீதா ஒரு அழகான நடிகை, இது நீங்க சீரியஸ் எடுத்துக்கூடாது, ஏன்னா இது காமெடி. விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி 1995 இங்கிலீஷ்ல. எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ்ல. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம்.
இனிமே உங்க வியூவர்ஸ் சந்தோஷமா தான் இருப்பாங்க. எப்படி சொல்ற? இதோட தான் உங்க டாப் டக்கர் சீரியல் முடிய போகுதே. டாப் டக்கர்